இந்த நோன்பு நமக்கு ஏன் கடமையாக்கப்படுகிறது, நோன்பினுடைய நோக்கம் என்ன, தாத்பரியம் என்ன என்பதையும் சிந்திச்சு பார்க்கணும். இறைவன் திருக்குறான்ல தெளிவாக சொல்லிவிட்டான். எந்த அறிவுஜீவியும் நோன்பு நமக்கு ஏன் கடமையாக்கப்பட்டது என்று சிந்தித்து அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கான தேவையே இல்லை. குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி விட்டான். இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது எதுக்கு? லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. இறையச்சம் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம். அதை தாண்டி வேறு நோக்கம்லாம் கிடையாது. இறையச்சம் தான் நோக்கம்னா எப்படி இந்த நோன்பின் மூலம் நமக்கு எப்படி இறையச்சம் ஏற்படும்? நோன்புல நாம் எல்லோருமே இறையச்சத்தை சாதாரண நாட்களில் உணர்வதை விட கூடுதலாகவே உணர்வோம். அல்லாஹுடைய பயத்தை. இறையச்சம்னா என்ன? அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இறைவன் எனது செயல்களை, எனது பேச்சுக்களை, எனது நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறான். இறைவன் என்னை கவனிக்கிறான் என்கிற உணர்வை பெற்று அதன்படி அதற்கேற்ப நான் நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல காரியத்தில் ஈடுபடணும். அந்த உணர்வை அல்லாஹ் கவனிக்கிறான் என்கிற உணர்வை பெறுவதுதான் இறையச்சம். அது நோன்பு காலத்தில் பெறுகிறோமா இல்லையா? ஏனைய நாட்களில் பெறுவதை விட நோன்பு காலத்தில் குறிப்பிட்ட நேரத்து காலையிலிருந்து மாலை வரை சாப்பிடாம உண்ணாம பருகாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம எவ்வளோ பல நேரங்களில் நாம் தனிமையில் இருந்தும் கூட உண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு, பருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வயிற்றுல பசி இருக்கு, தாகம் இருக்கு. பசியை போக்குவதற்கு உணவும் நமக்கு முன்னால் இருக்கு, தாகத்தை போக்குவதற்கு தண்ணீர் இருக்கிறது. யாருமே நம்ம பக்கத்தில் இல்லை. நம்ம நோன்பு வைத்திருக்கிற நிலையில் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோமா? வயிற்றுல பசி இருக்கு, முன்னால சாப்பாடு இருக்கு, நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், யாருமே பார்க்கல, அதுக்காக அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோமா? செய்ய மாட்டோம். ஏன்? அது எது நம்மளை தடுக்குது? குறித்த நேரம் வரும் வரையிலையும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறோம்னு சொன்னா எதுக்காண்டி? யாரும் எனது இந்த செயலை பார்க்காட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நோன்பு வச்சா நான் கட்டுப்பாடா இருக்கணும், எனக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் பேண வேண்டும். யார் என்னை கவனிக்காவிட்டாலும் இறைவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அதானே இறையச்சம். நோன்புல அந்த இறையச்சம் ஏற்படுகிறதா இல்லையா? அவ்வளோ எதுக்கு அவ்வளோ கடுமையான தாகத்தில் இருக்கிறோம். மதிய நேரத்தை தாண்டி அவ்வளோ நோன்பு காலையிலிருந்து மாலை வரை தாகத்தோடு இருக்கிறோம். மாலை நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி சொல்லுகிறோம். ஒழு செய்வதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்து வாயில கொப்பளிக்கிறோம். கொப்பளிக்கின்ற பொழுது நமக்கு தாகம் இருக்கு, தண்ணீர் தான் தாகத்தை போக்கும். வாய் கொப்பளிக்கின்ற பொழுது தண்ணீர் தொண்டை வரையிலையும் அடைகின்றது. ஆனால் தொண்டைக்குழிக்குள்ள இறக்குவதற்கு நாம் அனுமதிப்பதில்லை. அந்த நேரத்தில் நாம வாய் கொப்பளிக்கக்கூடிய ஒரு சாக்கில் 2-3 மிடர்களை நாம முழுங்கி விட்டால் யாரும் நம்மளை கவனிப்பாங்களா? அது தெரியுமா? நமக்கு யாருக்கும் தெரியாது. தொண்டைக்குழி வரையிலையும் செல்லுகிறது, அதற்கு கீழே இறங்குவதில்லை. ஏன்? அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு மிடரை நான் முழுங்கி விட்டால் கூட, ஒரு சொட்டு நீரை நான் முழுங்கி விட்டால் கூட அல்லாஹ் என்னை கவனிப்பான். என்னுடைய நோன்பில் அது குறையை ஏற்படுத்தும். எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாட்டை நான் மீறியவனா போயிடுவேன் என்கிற இறை பயம், இறைவனின் அச்ச உணர்வு தானே நம்மளை கட்டுப்படுத்துகிறது. அந்த அச்ச உணர்வை நம் வாழ்நாள் முழுக்க பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதாக சொல்கிறான். நோன்பின் மூலம் ஒரு அடியான் பசியை உணர்வான், நோன்பு அல்லாத காலங்களிலேயும் பசியை உணர்வான். நோன்பின் மூலம் ஒரு அடியானுக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்றது. ஆனால் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருப்பதற்கு அது காரணம் அல்ல. ஆன்மீக பயிற்சி, இறையச்ச உணர்வு நாம பெறணும். அதுதான் மற்ற பல செய்திகளும் இதை உணர்த்துது, வலியுறுத்துது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஷராபஹு. எவர் ஒருவர் தனது தீய நடவடிக்கைகளை விடவில்லையோ, பொய்யான பேச்சுக்களை விடவில்லையோ, அவர் தனது உணவை விடுவதில்லையோ, குடிபானத்தை விடுவதில்லையோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ பசித்து இருக்கிறதுனால, தாகித்து இருக்கிறதுனால எல்லாம் அல்லாஹ்வுக்கு எந்த புண்ணியமும் இல்லை. நோன்பின் மூலம் நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய பயிற்சி, மேற்கொள்ள வேண்டிய பயிற்சி, தீமையான நடவடிக்கைகளை விட்டொழிக்கணும், பொய்யான பேச்சுக்களை விட்டொழிக்கணும். அதிலிருந்து உனது நோன்பு உன்னை தடுக்கவில்லை என்று சொன்னால் அது நோன்பே அல்ல. ஒரு அடியானை அவன் தீய நடவடிக்கையிலிருந்து இறங்குவதை தடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் வைத்திருப்பது நோன்பே அல்ல என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப நோன்பின் மூலம் நோக்கம் என்ன? ஆன்மீக பயிற்சி தான் நோக்கம். பண்பாடு ரீதியாக உன்னை செம்மைப்படுத்துவதுதான் நோன்பின் நோக்கம் என்பதை நபிகள் நாயகம் இந்த செய்தியில் நமக்கு உணர்த்துகிறார்களா இல்லையா? அதுக்காகத்தானே ரசூலுல்லாஹ் இந்த ரமலான் மாசத்தை பத்தி சொன்ன செய்தியும் நமக்கு இதைத்தானே சொல்லுது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இதா தஹல ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா,
சுபனத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்படுகின்றது. ஓ குல்லிகத் அபுவாபுன்னார், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றது. ஓ சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாசத்தை பத்தி சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? நோன்பினுடைய நோக்கம் நீ சுபனத்தை அடையணும், நீ கட்டுப்பாடாக இருந்து இறைவன் உன்னை கவனிக்கிறான் என்கிற உணர்வை பெற்று இறைவன் உனக்கு விதித்திருக்கின்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் கடைபிடித்து இறை அருளை பெற்று மறுமை நாளில் சுபனத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் இந்த செய்தியை நமக்கு சொல்றாங்க. அப்ப நோன்பின் மூலம் நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பதற்கு உண்டான காரணம் ஒரு ஆன்மீக பயிற்சி, இறைச்ச உணர்வை நம்ம பெறணும். அதுதான் நோக்கமே ஒழிய பசி தாகத்தை உணர்றது, பசியை உணர்றது, ஆரோக்கியத்தை கடைபிடிக்கிறது அதுவெல்லாம் காரணம் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் நாம விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் மேலும் சொல்றாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், நோன்பு என்பது கேடயம். எனவே ஒரு நோன்பு வைத்திருக்கிற ஒரு அடியார் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேச வேண்டாம், வலா யஜ்ஹல், அறிவீனமாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். வ இனிம்ருன் காத்தலஹு அவ் ஷாத்தமஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன், யாரேனும் ஒருவர் அவரோடு சண்டையிட வந்தாலோ அவரை திட்டினாலோ அவர் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடட்டும். இதுவும் நமக்கு நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதற்குரிய விடையை தருது. நம்ம சொன்ன காரணம் ஆன்மீக பயிற்சி தான் காரணம் என்பதை உறுதிப்படுத்துது. ஏன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நோன்பு வைத்திருக்கிற ஒரு ஆளு அசிங்கமா ஆபாசமா பேச வேண்டாம், அதே போல உலா எஜ்ஜுகள் அவர் அறிவீனமாக நடந்து கொள்ள வேண்டாம், யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. நோன்புல நீ கூடுதல் கவனமா இருக்கணும், அதுக்கு தான் உனக்கு நோன்பு. அதனால நோன்பு வைத்திருக்கும் போது இது போன்ற செயல் வேண்டாம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஆன்மீக பயிற்சி தான் நோக்கம் என்பதை ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்கன்னா, ஒருத்தர் உன்னிடத்துல சண்டையிட வருகிறார், நோன்பாளி இடத்துல சண்டையிட வருகிறார், அவரை திட்டுகிறார். பொதுவா மார்க்கம் நமக்கு ஒரு அனுமதியை கொடுக்குதா இல்லையா? நாம அமைதியா இருக்கிறோம், எந்த வம்பு தும்புக்கும் போகல. நம்மிடத்துல ஒருவர் வரம்பு மீறிய முறையில பேசுறார், நாம் அவருக்கு பதிலடி கொடுக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா? நம்மை ஒருவர் காரணம் இல்லாமல் தேவையின்றி திட்டும் போது அவருக்கு நம்ம பதிலுக்கு பதில் திட்டலாமா இல்லையா? மார்க்கம் அந்த அனுமதியை தருதுல்ல. திருக்குறான்ல அல்லாஹ்வே அந்த அனுமதியை வழங்குறானே, லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், தீய அருவருக்கத்தக்க சொல்லை சொல்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான், இல்லாமன் குலிம், பாதிக்கப்பட்டவனை தவிர. ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருந்தானா அவன் தீய வார்த்தையை பதிலுக்கு பதில் பேசலாம். நாம துவக்க கூடாதே ஒழிய நம்மை ஒருவன் திட்டினால் நாம திருப்பி அவன் திட்டிய வார்த்தைகளை கொண்டு திரும்ப திட்டுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கு. அது செய்யணுங்கிறது இல்ல, பொதுவான காலகட்டங்கள் அனுமதி இருக்கு. ஆனால் அந்த பொதுவான அனுமதியின்படி கூட நீ திட்டிராத. உன்னிடத்துல தேவையற்று காரணம் இல்லாம ஒருத்தர் சண்டைக்கு வர்றான், உன்னை திட்டுறான், நீ பதிலுக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அவனை போல மோசமான வார்த்தைகளை நீ பேசிவிடக் கூடாது. ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன், நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். நான் நோன்பாளி, நோன்பு வச்சிருக்கும்போது எனக்கு இது தேவையா? நான் ஏன் லெவலுக்கு இறங்கி திட்டணும்? நான் ஆன்மீக பயிற்சியில் இருக்கும்போது கட்டுப்பாடு, இறைவன் என்னை கவனிக்கிறான் என்கிற உணர்வை பற்றி என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதுதான் நான் நோற்றிருக்கிற நோன்பின் நோக்கம் என்று இருக்கும்போது உன் கூட நான் ஏன் சண்டை போடணும்? உனக்கு ஈக்குவலா நான் ஏன் கெட்ட வார்த்தையை பேசி கொண்டிருக்கணும்? நான் நோன்பாளி என்று ஒதுங்கி விடணும், விலகி விடட்டும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய போதனை. அப்ப இது நம்ம கவனிக்கணும். சொல்ல போனா பல முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வாசகத்தையே வேறு டைப்ல அல்லாஹ்வின் தூதரே ஆன்மீக பயிற்சிக்கு சொல்றாங்க, ஆனா அதையே இவர் சண்டை இருக்கிற துணியில சொல்வார். பார்த்துருக்கிறீங்களா? சில பேர் சண்டை மோசமான வார்த்தைகளை பேசிட்டாங்க வைங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அதே மிரட்டுற துணியில. நோன்பு மட்டும் வைக்கலான்னு நடக்கிறதே வேற. இன்னும் சில பேர் டிக்ளரே பண்ணிடுவாங்க, இப்ப நீ வரதுக்கு நோன்பு திறந்துட்டு வாயன் பார்ப்போம், நீயா நானான்னு பார்ப்போம், நீயும் பேசு நானும் பேசுறேன், நீயும் கெட்ட வார்த்தையில திட்டு நானும் கெட்ட வார்த்தையில திட்டுறேன், நோன்பு திறந்துட்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக இந்த நோன்பின் மூலம் நாம் ஆன்மீக பயிற்சி பெறணும், அதுதான் நோக்கம் என்பதை ஏனைய செய்திகளும் உறுதிப்படுத்துறதை நீங்க பார்க்கலாம்.